வணக்கம் நண்பர்களே. மேற்கு பார்த்து சைட்ல வடக்கு பார்த்து வாஸ்துப்படி வீடு எப்படி கட்டுறது? இந்த பிளான வந்து எனக்கு ஒரு நண்பர் ஆன்லைன்ல அனுப்பிச்சு விட்டு, "சார் இது சரியா இருக்கா?" அப்படின்னு என்ட்ட கேட்டாரு. ஸோ என்ன பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஆன்லைன் கன்சல்டிங் யாருக்கும் குடுக்க மாட்டேன். ஈவன் இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்ட்டு, அவரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பருடைய நண்பர். அ ரொம்ப நல்ல மனிதர். "இந்த பிளான மட்டும் அனுப்பிச்சிருக்கேன் சார். ஒரு வாட்டி பார்த்து சொல்லுங்க" அப்படின்னாரு. விளக்கம்லாம் கேட்டுட்டு, "புதுசா வீடு கட்ட போறீங்களா? எங்க கட்ட போறீங்க?" எல்லாமே டீட்டெயில்லாம் கேட்டுட்டு, "சாரி சார் எனக்கு அனுப்பாதீங்க. நான் வந்து சைட்டுக்கு வராம என்கிட்ட எந்த நாலேட்ஜும் கிடையாது. நான் குடுக்க முடியாது. அ எப்படி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க நீங்க மருத்துவர்ட்ட போறீங்களோ, அந்த மாதிரி மருத்துவர்ட்ட போகாம ட்ரீட்மெண்ட் குடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் சைட்டுக்கு வராம என்கிட்ட எந்த நாலேட்ஜும் கிடையாது." அப்படின்னு சொல்ட்டேன். ஸோ அவரு கோவிச்சுக்கிட்டு, "நீங்க இல்லைன்னா எனக்கு ஆளே இல்லையா? கேட்கறதுக்கு. யார் என்ட்ட ஆன்லைன்ல கன்சல்டிங் குடுக்குறாங்களோ அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கட் பண்ணிட்டாரு. எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஸோ அந்த மாரி ஒரு நண்பர் எனக்கு வந்து WhatsAppல அனுப்பிச்சு கேட்ட ஒரு பிளான் இது. மேற்கு பார்த்து சைடு, வடக்கு பார்த்து வாசல் வச்சிருக்காங்க. இது என்ன அப்டின்னா, இதோடைய அகலம் ரொம்ப குறைவா இருக்கும். குறைவா இருக்கும் பட்சத்துல, உள்ள இந்த இடத்துல கார் பார்க்கிங் குடுத்திருப்பாங்க. இந்த கார் பார்க்கிங்கோட அப்படியே மெயின் டோர் இங்க குடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இதுவும் வடக்கு பார்த்த வாசல் தான். ஸோ இங்க குடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக 1% கூட குடுக்கக்கூடாது. இது ஒரு முற்றிலும் தவறான வாசல். இது ஆக்சுவலா நீச்ச வாசல்ன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி வாசல் குடுக்கணும்னா எங்க குடுக்குறது அப்படின்னா, இங்க குடுக்கலாம், இங்க குடுக்கலாம். ரொம்ப இடம் குறைவான இடம் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க அங்க குடுக்க முடியாது. ஸோ மேகபாத் சைட்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வாசல் குடுக்கறது, இந்த குடும்பத்த 2ஆ பிரிக்காம விடாது. பொருளாதார நிலைமையில தெருக்கோடியில கொண்டு போய் விட்டுரும். விபத்து, ஆ தற்கொலை இந்த மாதிரியான ம் உயிர் பயம், மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட ஸோ இந்த வாசல் வந்து கொஞ்சம் ஆபத்தானது. நண்பர்களே, நீங்க பெர்ஃபெக்ட்டா வாஸ்துப்படி வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீல அகலத்துல கொஞ்சம் நல்ல விசாலமான இடங்கள வாங்குங்க. குறைவான இடங்கள வாங்கிட்டு, ஸோ ட்ரை பண்ணாதீங்க. வாஸ்துப்படி வீடு கட்ட முடியாது. ஒருவேளை நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நம்புவீங்களே தவிர, பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நன்றி.